ஷாம், மேடம். அனிதா விஷயம் என்னாச்சு? அவளை பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? இல்ல மேடம், எல்லாரும் அதே டென்ஷனோட தான் உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அனிதா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன்னு இந்து சொல்லிட்டு போனாலே. போனவங்க இன்னும் திரும்பி வரல மேடம். அனிதாவுக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம அவ ஓடி போறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவ தனியா எங்கேயாவது வெளியே போற மாதிரி இருந்தாலும் நிச்சயமா செல்போன் எடுத்துட்டு தான் போயிருப்பா. ஏன்னா இன்னைக்கு செல்போனுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மூணாவது கை மாதிரி. அதுவும் வயசு பசங்களுக்கு அது கையில இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிடும். அதனால அவ போனை மறந்துட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் கல்யாண நேரத்துல அவ வெளியில போகணும்னு நினைக்க மாட்டா. இந்துமதி சொன்ன மாதிரி அவளை யாரோ கடத்திருப்பாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. நானும் கூட அப்படித்தான் மேடம் நினைக்கிறேன். மண்டபத்துல பாம்பு இருக்குன்னு தகவல் வந்தப்பவே அந்த சூர்யாவை கூப்பிட்டு இந்த கல்யாணம் எந்த காரணத்துக்காகவும் நின்ற கூடாது, யாரு வராங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் கவனமா வாட்ச் பண்ண சொன்னேன். அந்த நான்சென்ஸ் என்ன பண்ணானே தெரியல. இப்போ அனிதா மட்டும் வரலனா நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் ஷாம். அதான் இந்துமதி மேடம் போயிருக்காங்கல்ல, அவங்க எப்படியும் அனிதாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க மேடம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அனிதாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ருத்ராவோட சொத்து முழுக்க அவளுக்கே கிடைச்சிடும்னு பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அனிதாவை யாராவது கடத்திருந்தா கூட கண்டுபிடிச்சு மீட்டுட்டு வந்துருவான்னு தான் நானும் நினைக்கிறேன். சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே மேடம். குரங்கு குரங்கு அண்ணே, அவங்க வண்டி தானே வருது. ஆமாண்டா. டேய், இங்க நிக்காத, டக்குன்னு கிளம்பு. சரிண்ணே.